உலகத்திலே அதிகமாக மனிதர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை ரெண்டு தானாங்க. ரெண்டு வார்த்தை தான் உலகத்தில் மனுஷர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களாம். ஐ மை, நான் என்னுடைய. நான் என்னுடைய. ஒரு ஆள் பேசுறதுல பாருங்களேன், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாருன்னு, என்னுடைய எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. உலகத்திலே அதிகமாக மனிதர்கள் பயன்படுத்தும் வார்த்தை அதுதான். அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். நம்முடைய கல்வியினால், செல்வத்தினால், செல்வாக்கினால், பதவிகளினால், வேறு தன்மைகளினால் நாம பெரிய ஆளுன்னு நினைக்க ஆரம்பிச்சோம்னா, ஒரே ஒரு சின்ன வரலாறு சொல்கிறேன். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மஸ்னவியில ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு ஈ, அந்த ஈட்டை சொல்லப்பட்டுச்சான், கடல்னு பிரம்மாண்டமான ஒன்று இருக்குது, பிரம்மாண்டமான கடலில் கப்பல் ஒன்று இருக்குது, அந்த கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமின்னு ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஈட்டை சொல்லப்பட்டுச்சு. அப்படியா, அவ்வளோ பிரம்மாண்டமானதான் அப்படின்னு அந்த ஈ நினச்சிக்கிட்டு இருந்து ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு இடத்துல கழுத சிறுநீர் கழிச்சிருந்துச்சான். மௌலானா ரூமி சொல்ற உதாரணம், ஒரு இடத்துல கழுத கொஞ்சம் சிறுநீர் கழிச்சிருந்துச்சான். அந்த சிறுநீருக்கு மேலே ஒரு புல்லு ஒன்று இருந்துச்சான், சின்ன புல்லுங்கண்ண. அந்த புல்லுக்கு மேலே போய் இந்த ஈ உட்கார்ந்துச்சான். கடல் என்ன கடல், நானும் கடல்ல கப்பலை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாலுமின்னு சொல்லிச்சான். அது கடல் என்ன கடல், இதோ நானும் கடலில் தான் செல்கிறேன், கப்பலில் செல்கிறேன், கப்பலை செலுத்தும் மாலுமியா நான் இருக்கிறேன்னு அந்த ஈ நினைச்சா எப்படியோ அது மாதிரிதான் நாம பெருசுன்னு நினைச்சான். அல்லாஹு அக்பர்னு சொல்ற நேரத்தில் பல நேரங்களில் நாம நம்மளை ஏதாவது ஒரு வகையில நினைச்சோம்னு சொன்னான். பெருமக்களே, இந்த ஞாபகத்தை மௌலானா ரூமியினுடைய ஞாபகம் நமக்கு வந்துடும். அல்லாஹு அக்பர் என்பது நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை, பாடங்களை சொல்லித் தருகிறது. அந்த உன்னதமான உச்சாடானம் சொல்லப்படக்கூடிய இடம்தான் பாங்கின் வழியாக, இகாமத்தின் வழியாக, தொழுகையின் வழியாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு 350 தடவைக்கு மேல் சொல்கிறான். ஹஜ்ஜிலே தவாஃபை ஆரம்பிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, கல்லறியப்படும் பொழுது சொல்லப்படுகிறது, தக்பீரின் பொழுது சொல்லப்படுகிறது, அறுத்து கொடுக்கப்படும் பொழுது சொல்லப்படுகிறது. பல்வேறு தனிப்பட்ட சந்தர்ப்பங்களில் ஸல்லல்லாஹு அந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் சொன்னாங்க. இது அராயித்து ஒரு ஹரீக ஃபகப்பிரு, நெருப்பை கண்டால் தக்பீர் சொல்லுங்கள், ஃபைன்ன தக்பீர துத்ஃபிஉ, தக்பீர் நெருப்பு அணைக்கும்னு சொன்னாங்க. அதனால இந்த அல்லாஹு அக்பருடைய மகத்துவத்தை விளங்கி நம்முடைய வாழ்க்கையிலே பெருமையை விட்டும் நம்மை நீக்கிக் கொள்ள வேண்டும். பெருமையை விட்டு நீக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருவோம். அல்லாஹு தஆலா அந்த உயர்ந்த நசீபை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவான்.